மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவத்தின் கொடியேற்ற விழாவானது இன்று கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மாதந்தோறும் திருவிழாக்கள் நடைபெற்றாலும் சித்திரை மாதம் நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழா சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். மதுரை மட்டுமல்லாமல் உலகில் உள்ள அனைத்து இடங்களிலிருந்தும் பக்தர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்டிருக்கிறது இந்த சித்திரை திருவிழா. மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 18 முதல் 30ஆம் தேதி வரைக்கும் 13 நாட்கள் கொண்டாடப்பட இருக்கிறது. இன்று காலை மிதுன லக்கணத்தில் சித்திரை திருவிழா கொடியேற்ற நிகழ்வானது நடைபெற்றது. காலை 10:35 மணியிலிருந்து 10:59 மணிக்குள்ளாக கொடியேற்ற நிகழ்வானது நடைபெற்றது. கோவில் கம்பத்தடி மண்டபத்தில் அருகே உள்ள தங்க முலாம் பூசப்பட்ட கொடிமரத்தில் கர்ப்பை புற்களால் அலங்கரிக்கப்பட்ட வெண்பட்டுகள் சுற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் இசைக்க தங்க கொடிமரத்தில் சித்திரை திருவிழா உற்சவ கொடியேற்றமானது விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கொடிமரத்தின் முன்பாக மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவுடையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். பின்னர் சுவாமிக்கு அம்மனுக்கு பல்வேறு விதமான தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பரிவார மூர்த்திகளுடன் கோவிலில் இருந்து புறப்பட்டு 4 மாசி வீதிகளிலே பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வர இருக்கிறார்கள். ஏப்ரல் 26ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகமும் 27ஆம் தேதி திக் விஜயமும் சிகர நிகழ்வாக 28ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் 29ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேரோட்டமும் நடைபெற இருக்கிறது. ஏப்ரல் 30ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சித்திரை திருவிழா தீர்த்த வாரியுடன் நிறைவேறுகிறது. அதே நேரத்தில் கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 27 முதல் மே 4 வரைக்கும் 10 நாட்கள் நடைபெறுகிறது. ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை 6:15 மணிக்கு கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து மதுரை நோக்கி புறப்படுகிறார். ஏப்ரல் 30ஆம் தேதி காலை 3 மாவடியில் கள்ளழகருக்கு எதிர் சேவை நிகழ்வு நடைபெறுகிறது. மே 1ஆம் தேதி அதிகாலை 5:35 மணியிலிருந்து 5:55 மணிக்குள் சித்திரை திருவிழாவில் சிகர நிகழ்வாக கள்ளழகர் வைகையாற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து ராமராயர் மண்டபத்தில் தண்ணீர் பீச்சும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. மே 2ஆம் தேதி தேனூர் மண்டபத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளும் கள்ளழகர் மண்டூக முடிவிற்கு சாப விமோசனம் அளிக்கிறார். அதனைத் தொடர்ந்து ராமராயர் மண்டபத்தில் விடிய விடிய கள்ளழகர் தசவதார கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். மே 3ஆம் தேதி மோகினி அவதாரத்தில் எழுந்தருளும் கள்ளழகர் பிற்பகல் ராஜாங்க அலங்காரத்தில் எழுந்தருளி மன்னர் சேதுபதி மண்டபத்துக்கு புறப்படுகிறார். மே 4ஆம் தேதி அதிகாலை பூப்பள்ளக்கில் எழுந்தருளும் கள்ளழகர் அழகர் மலையை நோக்கி புறப்பட்டு செல்கிறார். வழிநெடுகில் இருக்கக்கூடிய மண்டப பொலிகளிலே எழுந்தருளும் கள்ளழகர் மே 5ஆம் தேதி காலை 10:40 மணியிலிருந்து 11:10 மணிக்குள்ளாக தனது இருப்பிடமான அழகர் மலைக்கு சென்றிருக்கிறார். இதுதான் இந்த ஒரு 25 நாட்களுடைய சித்திரை திருவிழாவின் நிகழ்ச்சி நிரலாக இருக்கிறது. இன்று மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுடைய சித்திரை திருவிழாவின் 2ஆம் நாள் நிகழ்வாக கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கி இருக்கிறது. இன்று மாலை 7 மணி அளவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பரிவார மூர்த்திகளுடன் வீதி உலா நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை வேளையிலே 4 மாசி வீதிகளிலே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாலை இருமருகிலும் நின்று காத்திருந்து அம்மனையும் சுவாமியும் தரிசிக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது நடைபெறுகிறது. சித்திரை திருவிழாவை பொறுத்தளவிற்கு ஒரு கோலாகலமான திருவிழா. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் 13 நாட்களும் கள்ளழகர் கோவிலில் 10 நாட்கள் என 23 நாட்கள் மதுரை விழாக்குளம் பூண்டிருக்கும். அந்த வகையில் மதுரை மட்டுமல்லாது அருகிலுள்ள மாவட்டங்கள் மற்றும் வெளிநாடுகளிலும் இந்த சித்திரை திருவிழாவை காண்பதற்காக பக்தர்கள் வந்த வண்ணம் இருப்பார்கள். சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிற பக்தர்கள் இந்த கொடியேற்ற நிகழ்வு இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனையும் சுவாமியும் தரிசித்து வருகிறார்கள். இதே போன்று பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மோகன், மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் தொடக்கமாக மகா மண்டபத்தில் இருக்கக்கூடிய தங்க கொடிமரத்தில் கொடியேற்ற நிகழ்வானது நடைபெற்றிருப்பது தொடர்பான விவரங்களையும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் மற்றும் கள்ளழகர் எதிர்சேவை தொடர்பான நிகழ்ச்சி நிரல் பட்டியலையும் விரிவாக தெரிவித்தமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.